பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 23வது வசனம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனித்திருந்தார். இயேசு கிறிஸ்து பிதாவோடு கூட தனித்து இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஊழியத்தில் ரொம்ப பிஸி, ஊழியத்தை முடித்து விட்டு ஆனால் எங்கே இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது பிதாவோடு தனித்து இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து எவ்வளவுதான் ஊழியத்தில் பிஸியாக இருந்தாலும் சரி, ஆனால் அந்த பிதாவோடு இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை, அந்த உறவை அவர் விட்டுவிடவில்லை. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவோடு அந்த பிதாவோடு இருக்கிற அந்த அனுபவத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. சீசர்களை குறித்து பார்க்கும் பொழுது சீசர்கள் இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்தில் ரொம்ப பிஸியா இருக்கிறார்கள். ஆனால் வேதத்திலே பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 1-2வது வசனங்களை வாசிக்கும் பொழுது 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். இங்கே யாருக்கு முன்பதாக அவர் மறுரூபமாகிறார் என்று பார்க்கும் பொழுது அந்த சீசர்கள் யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவோடு தனித்து இருந்தார்களோ அவர்களுக்கு முன்பதாக இங்கே இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், மறுரூபமாகிறார். இந்த பாக்கியம் யாருக்கு கிடைத்தது என்று பார்க்கும் பொழுது யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவோடு தனித்து இருந்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, 5வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது யாருடைய சத்தம்? பிதாவினுடைய சத்தம். பிதாவினுடைய சத்தம் யாருடைய காதுகளில் எட்டி இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவோடு தனிமையில் அமர்ந்திருந்தார்களோ அவர்களுக்கு தான் பிதாவினுடைய சத்தம் கேட்கிறது. நம் விதத்திலே பார்க்கும் பொழுது மோசையை குறித்து வாசிக்கும் பொழுது மோசே தன்னுடைய நாட்களிலே 40 நாட்கள் தேவனோடு தனித்து இருக்கிறார். தனித்து இருந்து விட்டு மலையிலிருந்து கீழே இறங்கும் பொழுது அவருடைய முகம் பிரகாசித்து இருக்கிறதை நாம் விதத்திலே பார்க்கிறோம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இயேசு கிறிஸ்துவோடு பிதாவோடு எந்த அளவுக்கு நாம் உறவிலே இருக்கிறோமோ, தனித்தவருடைய சமூகத்திலே அமர்ந்து இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை அவர் பிரகாசிக்க பண்ணுவார். நாம் தேவனோடு இயேசு கிறிஸ்துவோடு பிதாவோடு நாம் தனித்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் உம்மோடு தனித்திருக்கக்கூடிய அந்த அனுபவம் எங்களுடைய வாழ்க்கையிலே பெருகட்டும் ஐயா. பிதாவினுடைய சத்தம் கேட்கிறவர்களாய் உம்முடைய மறுரூப அந்த சாயலை பார்க்கிறவர்களாக கர்த்தர் எங்களை மாற்றும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.